ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமேலின் குறும்புகள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஐஸா வச்சு ஒரு ஃபன் பண்ண போகிறோம். என்னடா காலங்காட்டு கையில் நமக்கு ஒரு குண்டா மாவோடு இருக்கான்னு பார்க்குறீங்களா? எதுவும் இல்லை, மேடம் 2 நாளாக புளிச்ச மாவு கீழே இருந்தது, எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே கிளம்பலான்னு கிளம்பிட்டு படிக்கிறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னன்னா 2 நாளாக எந்த வேலை சொன்னாலும் செய்கிறதில்ல, சலுப்பாக இருக்குதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு காரம் சொல்லிகிட்டே இருக்காரு, லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, துணி புழிஞ்சிட்டு இருக்கிறாங்க மேடம். போய் இப்போ போகிறோம், ஐஸா மேலே புளிச்ச மாவு ஊற்றுறோம். என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு, மேடம் துணி கொஞ்சிட்டு இருக்காங்க, மாவு ரெடி போகிறோம். இன்னைக்கு மேலே ஊற்றுறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி வேலையா செய்ய மாட்டேங்கிறேன், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு தன்னால குறும் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படித்தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் சொல்லித்தான் தெரியணுமா? ஆமா, ஒரு பண்ணுக்கு பண்றது என்ன இருக்கு உனக்கு? நேத்து தான் தலை தண்ணி ஊத்திட்ட அறிவேல உனக்கு அந்த வர ஊத்திக்கோ ஓடி போய் என்ஜாய் உன்னே போட்ரு. ஏய் கமன் சரி 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 நான் போறேன். காலை எங்கடிக்கு இது வேலை செய்யன்னு சொன்னா செஞ்சறாத, இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இருக்குது. ஆமா, அதனால சொல்லிட்டே இருக்கு, எது கேட்டாலும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேத்து தான் நான் தலை தண்ணி ஊத்திட்டேன், எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் தெரியுமில்ல. சரி, கோயிலுக்கு போய்க்கலாம், இன்னைக்கு விடு, தலை குத்திட்டு கோயிலுக்கு போய்க்கலாம். இதெல்லாம் சாமி பண்ணேன்னு நினைச்சுக்கோ, சரியா? உன் சாமி யாரு? நான் தான். காலில் இருந்து கும்பிடு, சாமி பொண்ணே போட்டு ஆசீர்வாதம் பண்றேன். அப்படி ஓகே? அறிவேல உனக்கு அப்படிதான் பண்ணுவியா? அப்படித்தான் நீ வேற கூட்டாளி. தங்க குஞ்சே தலை தண்ணி ஊத்திக்கிட்டேன். எப்படி ஃபன் பண்ணிட்டோமா அம்மாவுக்கு தெரியாம? சூப்பர். அறிவு கட்ட நாய். இதெல்லாம் நீதான் வந்து க்ளீன் பண்ணணும், வா வந்து க்ளீன் பண்ணுவா. நீயே பண்ணினா கெட, எனக்கு என்ன? இங்க பாருங்க, பிராங்க் பண்றாங்களா? பிராங்க், இதெல்லாம் பிராங்காங்க, கடுப்பு தாங்க ஆகுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் நான் இன்னும் அங்க பாத்தீங்கன்னா அப்படியே நாரி கிடக்குது. அதெல்லாம் யாரு க்ளீன் பண்றது? இப்ப நீ தான் ஒழுங்கு முறையே வந்து க்ளீன் பண்ண போற சொல்லிட்டேன். நேத்து தான் கஷ்டப்பட்டு தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டேங்க, எனக்கு வேற சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, கோடை கட்டி கிடக்குது. காலையில மணி 7 மணிக்கு பண்ற வேலையாங்க அது. இன்னும் வீட்டுல எத்தனை வேலை கிடக்குது. இதுக்கு உனக்கு கண்டிப்பா பதிலடி வரும், பாத்துக்கிட்டே பாத்துக்கலாம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஏங்க நாம பாக்காததா? பாருங்களேன், மனசாட்சியே இல்ல. அலாட் ஆரம்பம் நாங்க, சரியா? நீ என்ன வேணும் நான் பாத்துறேன், டென்ஷன் பண்ணாத. போ சீ மாவு யாராவது இப்ப வந்து தோசை சுற்ற போறாங்க, போ தூக்கிட்டு போய் கல்லுல தோசை கல்லுல வச்சு சுற்ற போறாங்க, போ. இதுல என் பையன் சேர்ந்து விடுங்க. என் தங்க குஞ்சுமே எனக்கு பார்ட்னர் யாரு? என் தங்க குஞ்சு தான். குட்டி மேல யாச்சாமே யாரு க்ளீன் பண்ண போறாங்க? மிஸ்டர் புஷ்பராஜ். ஹாய்ப்பல ராஜா. ஓகே பை. பண்ண வேலையினால இப்ப ஐசாலுக்கு மறுபடியும் வேலை இருக்குன்னு பாத்துக்கோ, கம்முனு போய். இல்ல வீட்ல அத்தனை வேலை கிடக்குதுங்க, எனக்கு வேலை செய்ய முடியலன்னு சொன்னா வேலை செஞ்சு கொடுக்க சொல்லி சொன்னேன். இங்க என்னடான்னு பார்த்தா எனக்கு சேர்த்து தான் வேலை வச்சிருங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது பண்ணிட்டோம், அடுத்த ஃபன்ல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இதுக்கு பதிலடி இருக்குங்க. பேய் மாதிரியே இருக்க, ஏற்கனவே அப்படித்தான் இருந்த, இப்போ பேய்க்கு கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு, வேற எதுவும் இல்லை, ஏற்கனவே பேய் தான். பார்த்துக்கலாம், யார் அடுத்த சம்பவம் செய்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தரமான பிராங்க் வந்துகிட்டே இருக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய். சளி மட்டும் பிடிக்கட்டும், எல்லா வேலையும் நீதான் செய்ய போற. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தண்ணி அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குங்க, அப்படியே கோடை கட்டி கிடக்குது.
சாமி இங்க வா மேல ஊத்து. சாமி இங்க பாருங்க, அப்பா பாருங்க, தங்க இங்க பாருங்க. ஏய் ஜாலியா இருக்கா. அப்பா பாருடா, அப்பா பாரு. இங்க பாரு அப்பாவை. தம்பியும் சேர்த்திக்கோ. கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சளி பிடிக்க என்னாங்க. இப்போ அம்மாவும் மகனும் சேர்ந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.